ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். வாங்க, நம்ம சேனலில் நான் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை செய்யலாம். இது ஸ்வீட் ரெசிபி. அல்வா மாதிரி வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் குக்கர்லேயே போட்டுக்கிறேன். இதில் வேக வைக்கிறனால இதிலேயே போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுபட்டதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதே குக்கர்லேயே 1 கப் பாசிப்பருப்புக்கு நான் 4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருந்தது. அதான் பாசிப்பருப்பு நல்லா வெந்து மசிஞ்சு வருது. நான் 4 கப் ஊற்றிருக்கேன். இப்போ 4 அல்லது 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் 5 விசில் விட்டங்காட்டி பாசிப்பருப்பு நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு. இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ சைடில் ஒரு பவுல் எடுத்து நான் 1 கப் பாசிப்பருப்புக்கு 2.5 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுகர் கம்மியாக வேணும்னா 2 கப்பும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. கேசரி அல்வாக்கெல்லாம் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 4-5 ஏலக்காயை தட்டி போட்டுக்கிற ரஃபா. சும்மா கரைஞ்சா போதும். வெல்லத்தை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாகுப்பதமெல்லாம் தேவையில்லை. 1 கப் பாசிப்பருப்புக்கு நம்ம 1 கப் நெய்யோ இல்லது ஆயிலோ எடுத்துக்கலாம். நான் 2 மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாதி அளவு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யிலேயே 1 கப் பாசிப்பருப்புக்கு ஒரு 1/2 கப் ரவை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கலாம். இதுலேயே வெந்துடும். நம்ம ஊற்றின அந்த பாதி நெய்யிலேயே நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாகை வடிகட்டி ஊற்றிக்கலாம். பாகு ஊற்றினதுக்கப்புறம் ரவையை நல்லா ஒரு 2 நிமிஷம் கலக்கி விடுங்க, நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். பார்க்குறக்கு கட்டியாற்றதான் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வசிச்சு விடுங்க. நல்லா கரைஞ்சி வந்துடும் பாசிப்பருப்பு. நம்ம குழைய வேக வச்சுருக்கோம், அதனால நல்லா மசிஞ்சு வந்துடும். நான் 1/2 கப் ஆயிலும் நெய் தான் ஊற்றிருக்கேன். மீதி பேலன்ஸ் இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அல்வா மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. கைவிடாமல் அடி பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும், நம்ம கேசரி கலர்ற மாதிரி கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கலக்கி விட்டே இருங்க. ஊற்றின நெய்யெல்லாம் பாருங்கள் எல்லாமே எடுத்துருச்சு. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் எனக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. வறுத்து வச்ச முந்திரி மேலால் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு கொலன்னு இருக்கும், ஆனால் ஒரு 1/2 hour கழித்து எடுத்தோம்னா நல்லா திக்காகிரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உக்காரை. இது அல்வா மாதிரி வாயில் போட்டோன்னே நல்லா கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும். எப்போ ஒரே மாதிரி கேசரி மாதிரி கிண்டி சாப்பிட்றக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வேறு ஏதாவது நட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முந்திரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.